திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் தருணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்போ நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறொரு பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருக்கருணையினாலே வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனின் திருவடி நிலையிலே அமர்ந்து இந்த சிறப்பு மிக்க தேவாசிரிய திருமுறை திருக்காவணத்திலே தொடர்ந்து பெருமானுடைய பெருமைகளை நாம் உய்வதற்குரிய பணுவல்களை திருமுறை ஆசிரிய பெருமக்களும் நம்முடைய அருளாளர்களும் வழங்கிய திருவுருளால் வழங்கிய இந்த திருமுறைகளை பற்றி சிந்திப்பதும் சித்தாந்த சாத்திரங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான இந்த வாய்ப்பிலே நாம் 11ஆம் திருமுறையை தொடர்ந்து சிந்தித்து வர திருவுருள் கூட்டி உள்ளது. அந்த வகையிலே நாம் பெருமான் எழுதிய திருமுக பாசுரத்தை தொடர்ந்து நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று உலகிற்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அழைத்து பெருமைப்படுத்திய நம்முடைய காரைக்கால் அம்மையார் அருளிய திருப்பதிகங்களை தான் நாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அம்மையார் எப்படியெல்லாம் இந்த திருமுறைகளை பாடினார், பரவினார், பணிந்தார் என்பதை சிந்தித்து வரக்கூடிய வேளையிலே நாம் அம்மையார் அருளிய ஆலங்காட்டு திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் சில பாடல்களை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்னும் இருக்கக்கூடிய பாடல்களையும் சிந்தித்து அடுத்து அம்மையார் அருளிய பதிகத்தையும் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே பெருமான் அந்த ஈம புறங்காட்டில் எப்படி இருப்பான், அங்கு பேய்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, என்னென்னவெல்லாம் செய்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். அப்படியாக குண்டில் ஓமக்குழி சோற்றை வாங்கி குறு நரி தின்ன அதனை முன்னே கண்டிலம் என்று கனன்று பேய்கள் கையெடுத்து ஓடிட்ட காடு அணங்கா மண்டலம் நின்றங்கு உடாலமிட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் உட நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்படிங்கிற பதிகத்தோட இது பண்ணும். அங்க என்ன பேய்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, இறந்தவர்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை கொண்டாந்து வைக்கக்கூடிய வழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? அப்ப அப்படி வைக்கும் போது அதை நரி தின்னுடுச்சான். அங்க உள்ள பேய்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு, ஆஹா நம்ம முன்னாடியே இதை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு நரியை விரட்டி விட்டு தான் திங்கின்றதா. இப்படியாக இந்த பாடல். இப்படி இருக்கக்கூடிய அந்த இடுகாட்டிலே பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதுவும் காளியோடு எப்படி வாதிட்டானோ அந்த வாதிட்டு வீசி எடுத்த பாதம்ங்கிறது ஊத்துவதானது. சுவாமி தன்னுடைய காலை தலைக்கு மேல குஞ்சிட அங்க போய் அந்த தலையில கொண்டு போய் காட்டுறதுக்கு இல்லையா? நம்ம திருஆலங்காடு போனோம்னா அந்த காட்சியை நாம பார்க்க முடியும். இப்படியெல்லாம் நாம இந்த பேய்களோட நடனம் ஆடுறதை பார்க்கிறோம். இந்த பதிகத்தினுடைய நிறைவுல இதனுடைய சிறப்பு என்ன? வெறும் சுவாமி சுடுகாட்டிலே ஆடிக்கிட்டு இருக்காரா? இயல்பாகவே சிவபெருமானே சொல்லும் போது உங்க சாமி என்னங்க சுடுகாட்டுல ஆடக்கூடிய சாமி, பேய்களோட இருக்காரு, இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர் தானே அப்படிங்கிற மாதிரி சுந்தரமூர்த்தி பெருமான் கூட அழகா சுவாமி கிட்ட அந்த வாதம் பண்ற மாதிரி பாடும்போது, உங்களுக்கு நடனமாட வேற இடமே கிடைக்கலையா? பேய்களோடதான் நடனம் ஆடு, பேயோடேனும் பிரிவன்றே. இது நீங்க பேயை விட்டு பிரிய வைக்க மாட்டியா? நாங்க அடியார்கள் எல்லாம் இவ்வளவு இருக்காங்க, இவ்வளவு சிறப்புகள் இருக்கும் பொழுது நீ வந்து இந்த பேயோட பிரியவே மாற்றிய, பிரியாமல் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிய பெருமானே. அப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி பெருமான் பாடுவார்.
அதே போல பேயடையா பிரிவி எய்தும் அப்படின்னு பிள்ளைகளோடு உள்ள சம்பந்தமூர்த்தி பெருமான் நமக்கு பாடி காட்டுவார். அதனால அப்படி அருளாளர்கள் சொல்றதுக்கான காரணம் வேறு, ஆனா உலகில் இருக்கக்கூடியவங்க சொல்ற காரணம் வேறு. அதே அம்மையார் பின்னாடி வரக்கூடிய அற்புத திருவந்தாதில அதை உடைச்சு காட்டுவாங்க. இவரை பொருள் உணர மாட்டாதார் இகழ்வதே கண்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா இவரை என்ன பண்ணுவாங்க, இகழ்ந்துகிட்டு தான் தெரிவாங்க. எனக்கு தெரியும்பா என் சாமி எப்பேற்பட்டவர் என்று. ஏன்னா சுவாமி கொடுக்கையிலா வரம் கொடுக்கக்கூடிய பெருமான். இந்த திருமுறையை யாரு ஓதி உணர்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானை சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும். இந்த திருமுறைய இதை மட்டுமே எனக்கு திருமுறை பாடணும், திருமுறை பதிகத்தை வணங்கணும், திருமுறையில என்ன சொல்லியிருக்காங்களோ கேட்கணும், அதை உணர்ந்து கொண்டு போனால் நம்ம இயல்பாவே சொன்னதுதான் முன்னாடியே, இது நிச்சயமாக சிவபெருமானுடைய திருவடிக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல நாம பிணக்கு நமக்கு தேவையில்லை, மாறுபாடே இருக்கக்கூடாது நமக்கு. அப்படி இதை உணர்ந்தால் சுவாமியை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அவன் அருளாலே அறிந்து கொள். காண்பாரார் காணா கண்ணுதலாய் காட்டாக்கான யாரு காண முடியும், அவன் காட்டினா நம்மால் காண முடியும். அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால அடுத்த பாடலுக்கு நாம போகலாம். அடுத்த பாடல் என்னன்னா சிறப்பான பாடல். விழுது நீனத்தை விழுங்கியிட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்றே பேரிட்டு சீருடை தாவளத்து புழுதி துடைத்து முலை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுதுறங்கும் பூரங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே, அப்பனிடம் திரு ஆலங்காடே. இது இந்த பாடல். அடுத்த பாடல் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அம்மையார் தான் முதலாக நமக்கு நெய்வள பண்ணில் பதிகத்தை பாடி கொடுத்தவங்க, நட்டபாடை பண்ணில் பதிகத்தை பாடி கொடுத்தவங்க. அதுதான் நமக்கு தோளுடைய செவியனாக முதல் திருப்பதிகமாகவே அந்த நட்டபாடை பண்ணில் திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் அழுது அருளி பாடினார். அதுதான் நமக்கு 12 திருமுறையில் முதலாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, விழுது நினத்தை விழுங்க விட்டு அப்படின்னா பேய் இருக்கு இல்லையா, நினம் அப்படின்னா கொழுப்பு. சுடுகாட்டுல எரிக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு எரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொழுப்பு வரும் இல்லையா. இன்றைக்கு பிணம் எரிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, எரிச்ச உடனே எழுந்திருக்குது, அது பேயாது இல்ல. அந்த நரம்பு கொழுப்பெல்லாம் உருகும் போது, நரம்பெல்லாம் இழுக்கும் போது உடம்பு அப்படி எந்திரிக்குது. அதை அடக்கி அது செய்யறவங்க இன்றைக்கு எல்லாமே மின்சார மயமாயிருச்சு. உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நமக்கு தெரியாது. கிராமங்கள்ல அந்த வசதி இல்லாத கிராமங்கள்ல அதெல்லாம் கட்டையெல்லாம் அடுக்கி, அதெல்லாம் தான் பதியத்துல வருது, கட்டையெல்லாம் அடுக்கி அது மேல அந்த உடலை கிடத்தி போட்டு, அதுவும் நேரம் வைக்க மாட்டாங்க, பிரட்டி போட்டுருவாங்க. அப்படி போட்டு அது மேல கட்டையை அடுக்கி ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு விதமாக அந்த இறுதி காரியங்கள் செய்யக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நகரம்னால நமக்கு அது பெருசா தெரியாது. ஏதோ அதுல போய் அப்படியே உள்ள விடுறாங்க, அது மூடி வந்தோம்னா அது மூடப்படுது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல இந்த இவ்வளவு நாள் வாழ்ந்த உடம்பு, இந்த உடம்புக்கு எவ்வளவு பண்ணியிருப்போம். நல்லா முடி வெட்டிக்கணும், அழகா வச்சுக்கணும், எத்தனையோ வாசனாதி திரவியங்கள் உடம்புக்கு போட்டுக்கிறோம். நம்ம உடம்பு அப்படி பார்த்துக்கணும். இவ்வளவு செஞ்சு வைத்த உடம்பை நிறைவாக ஒண்ணு மண்ணுக்கு கொடுத்துறோம். அது வேற வழி ஏதாவது இருக்கா? கிடையாது. வேற இந்த உடம்ப வச்சுக்க சொன்னா மண்கலம் கழிந்த போது வைத்து அப்போ இந்த நம் களம் கழிந்த போது என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இதை உணர்ந்தவர் அதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். இது இந்த ஒரு நிலை நமக்கு இருக்கு. இப்போ இதுல ஒரு காயம் ஏற்பட்டாலே, ஒரு புண்ணு வந்துட்டாலே நாம என்ன பண்றோம், அதை எப்படியாவது சரி பண்ணிடணும். இது நல்லா தானே இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, இந்த உடம்பு நல்லா குளித்து நல்லா இது பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டோன்னு அதுல சலம் வந்துருது, அப்படியே அந்த புண்ணாயிடுது, தழும்பு வந்துருது. அப்படின்னா இது என்னது, இது நிலை இல்லாதது, இந்த உறுதித்தன்மை அற்றதுதான் உடல். நாரக்கூடிய உடம்பு, தூங்கி எழுந்த உடனே
என்னென்னலாம் வருது, பிள்ளை எல்லாம் வருது, கண்ணுல வருது, எல்லா இடத்துலயுமே கழிவுகள், இந்த உடம்புக்குள்ள கழிவு இருக்கு. இப்படி எல்லாம் இதுக்குள்ளதான் என்ன இருக்குது, இந்த உயிர் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் கூட இறைவன் சரியில்லை அப்படின்னு போறதில்லை. எல்லா நெஞ்சத்துக்குள்ளேயும் இருந்து அருள் செய்யறான் பெருமான் இல்லையா, உதவி செய்யணும். அழகா திருமுறையில நிறைய வரும். அப்படி இந்த உடம்போட இயல்பு இதுதான். நூல் மிசை உதிர குப்பை என்று பாடுகிறார், அருளாளர்கள் பாடுகிறார். ஒரு பொருள் இல்லாத மாயம் இது. இப்படிதான் இந்த உடம்பு இருக்கு. அந்த உயிரை விட்டு, இந்த உடலை விட்டு உயிர் நீங்கின உடனே எல்லா காரியம் வேகமா என்ன சொல்லுவாங்க, எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. காலையில என்ன பண்ணுவாங்க, நல்லா குளிப்பாட்டி வீடு வாசல் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இது நாம இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, இதை சொல்றதுக்கு தயக்கப்பட வேண்டியதும் கிடையாது. எல்லாருக்கும் இதானே, யாராக இருந்தாலும் போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த உடலை கொண்டு அவங்கவுங்க முறைக்கு ஏற்றாறு போல இந்த உடலை கிடத்தி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் மாலை போட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு மதியத்தை தாண்டும் போது இல்ல, காலையிலேயே கேட்டுருவாங்க, எப்ப எடுக்கிறீங்க, சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லியாச்சா, யாரு வர வேண்டி இருக்கு, யாரு தூரத்துல இருந்து வர்றாங்க, எல்லாவற்றையும் சொல்லி இந்த உடம்புதான் எங்க போச்சு, செக்ரட்டரியேட்டுக்கு போகும், இந்த நாட்டின் உச்சபட்சமா இருக்கிற ராஷ்டிரபதி பவன்ல இருந்திருக்கும், இன்னும் பல மேடைகள்ல இருந்திருக்கும், பல அலுவலகங்கள்ல இருந்திருக்கும், பல பேரை வேலை வாங்கியிருக்கும், பல பேர் இந்த உடம்போட வரக்கூடிய இந்த தோற்றத்தை கண்டு பயந்தவர்கள் இருந்திருப்பார்கள், வணக்கம் சொல்லியவர்கள் இருந்திருப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்த இந்த உடம்பு தான் அந்த மூச்சு காத்து இந்த உடலை பிரிந்த உடனேயே அவ்வளவுதான், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு புதுசா அன்னைக்கு ஒரு பேர். இது நாள் வரைக்கும் பல பெயர்கள், அம்மா அப்பா ஒரு பேர் வச்சிருப்பாங்க, இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு பேரு, நண்பர்கள்ட்ட ஒரு பேர் இருந்திருக்கும். இப்படி எல்லாம் பல பேர்கள் இருக்கு. நாம என் பேரை இப்படிதான் கூப்பிடணும், இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு நாம இங்க பேரு போடுறோம், சொற்பொழிக்கு வர்றோம் அப்படின்னா என் பேரை சாதாரணமா போடக்கூடாது, சமய தமிழ் பரவுவா, திருப்புணவாயில் சிவமாதவன் இப்படிதான் போடணும். இதையெல்லாம் நாம சொல்லியிருக்கோம் இல்லையா, பட்டங்கள் கொடுத்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல பேர்லாம் ஒரு பக்கம் இருக்கு, எத்தனையோ பட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா நிறைவாக இந்த உடலை விட்டு உயிர் நீங்கிய உடனே பொது பெயராக ஒரு பெயர். இந்த பொது பெயரு நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு என்ன பேர் தான், ஒரே பேர் தான், பிணம். பேரினை நீக்கி நாம சொல்ல முடியுமா, என்ன பிணம் சொல்லவே முடியாது, அவங்களே நீக்கிடுவாங்க. பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. இந்த 4 வரிதான் நம்முடைய வாழ்க்கை. 4 வரிக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக திருமூலர் பெருமான் எழுதி கொடுத்துட்டார். அப்ப இந்த நினைவெல்லாம் இருக்கும். அப்படி நீக்கின உடனே சூரியன் காட்டிலே கொண்டு போய் சுடுறாங்க இல்லையா, அந்த காட்டில நமக்காக பெருமான் காத்திருக்கார். எங்கும் இருக்கிறான், ஆனா எங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான் பெருமான். அப்படி அந்த சூரியன் காட்டிலே கொண்டு போய் சுடும் பொழுது அந்த கொழுப்பெல்லாம் உருகி வருமா. அந்த பேய் என்ன செய்யறான், அந்த விழுதுன்னு சொல்றோம்ல, என்ன விழுது, இஞ்சி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல இந்த கொழுப்பு வருது இல்லையா, அந்த கொழுப்பு அப்படியே திரட்டுதான், உருண்டையா உருட்டி பேய். ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்றதே, நாம வீட்டுல சமையலுக்கு விழுது இது பண்ற மாதிரி, அதுக்கு என்ன செய்யும், அதுக்கு என்ன கிடைக்குதோ அதைதான் விழுதா உருட்டி சாப்பிடும் இல்லையா. அது போல விழுது நிலத்தை விழுங்க அதை உருட்டி பேய் என்ன பண்ணுதான், சாப்பிடுது. இன்னொன்னு சிறப்பு என்ன தெரியுமா, வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று. கழுதுனா என்ன, பேய். திக்கொடுக்க நடிக்க கழுதோடு கழுகாடு அப்படின்னு திருப்புகள் வருது இல்லையா, இந்த கழுகள் எல்லாம் சுத்துது, கழுது என்ன பண்ணுதான், ஆடிக்கிட்டு இருக்கா. மணிவாசகரும் அற்புதமா சொல்லுவாரு, இந்த கழுதுனா என்ன, அதுக்கு பேரு பேய். பேய் தான் என்ன பேரு, கழுது. அப்ப அது என்ன பண்ணுதான், பேய்க்கு ஒரு குழந்தை இருக்கின்றதாம். பேயுடைய நாம சொல்றோம் இல்லையா, குட்டி பேய்ன்னு சொல்றோம் இல்லையா, குட்டி சாத்தா, குட்டி பேய். நம்ம இயல்பா விளையாடுறோம் இல்லையா, சும்மா விளையாட்டா பேசுறோம். அம்மையார் இங்க பதிவு செய்யறாங்க, அம்மையார் தான் இந்த பேய்கள் எல்லாம் அந்த கதை இந்த கதை எல்லாம் சொன்னதை அழகா இது உண்மைதான் அப்படிங்கிறத ஒரு ஆவணப்படுத்தி கொடுத்திருக்காங்க.
அப்படி ஒரு இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம எத்தனையோ 222 புவனங்கள் 108 அண்டங்கள் என்னென்னமோ சொல்றோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் பத்தி நமக்கு முழுமையா தெரியுமா தெரியலையான்னு தெரியாது. ஆனா இந்த மனிதன் இறந்ததற்கு பிறகு இந்த பேயா இருக்கிறா, பேய் வரும், இயல்பாகவே அது இருக்கோ இல்லையோ, பல பேருக்கு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் ஆனாலும் இரவென்றாலே ஒரு பயம் உண்டு. அந்த பக்கம் சுடுகாட்டு வெளியே போக சொன்னா நான் போக மாட்டேன், வேகமா போயிருங்க, ஏதாவது சத்தம் கேட்டா நிக்காதீங்க, இப்படி எல்லாம் இயல்பாக நம்ம ஒரு பயம் இருக்கு இல்லையா. அம்மையார் தான் சுடுகாடுனா என்ன, சுடுகாட்டுல என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன மரங்கள் இருக்கு, என்னென்ன தாவரங்கள் இருக்கும், பேய் எப்படி இருக்கு, என்னென்ன வகையான பேய்கள் இருக்கும், அது என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேய் இருக்கு இல்லையா, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருந்தான். என்ன பேர் தெரியுமா? காளி அப்படின்னு. நான் சொல்றேன், சுடுகாட்டு காளின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கிராமங்கள்ல ஒரு பேர் சொல்லுவாங்க. சுடுகாட்டுல காளி இருக்கும், பிணந்தினி காளி இருக்கும், அங்கெல்லாம் போக கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பேய்களுடைய குலதெய்வம் என்னது? காளி. அது நம்ம பேர் வைப்போம், நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வச்சா எப்படி வைக்கிறோம், குலதெய்வம் பேர் வைங்க, குலதெய்வம் பேர் வைங்க. நம்ம என்ன சைவத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கும்போது நம்ம குழந்தை ஆண் குழந்தை பிறந்தா திருஞான சம்பந்தன் பேர் வைங்க, ஆளுடைய பிள்ளையான்னு பேர் வைங்க, பாலரா ராயன்னு பேர் வைங்க, சுந்தரர்னு பேர் வைங்க, நம்பி ஆரூரன் பேர் வைங்க, ஆரூரன் அப்படின்னு பேர் வைங்க, ஏகன் அப்படின்னு பேர் வைங்க, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. திருநாவுக்கரசன் பேர் வைங்க, மணிவாசகம்னு பேர் வைங்க, வாதவூரன்னு பேர் வைங்க, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. நாயன்மார்கள் பேர் வைங்க வைக்கணும். நம்ம நிறைய மெய்கண்ட தேவன் ஐஏஎஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, ஆளுடைய நம்பி ஐஏஎஸ் இருந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க இல்லையா. அதை எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெயர்கள் இல்லையா. இந்த பெயர்களை நாம கூப்பிட்டால் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அந்த குழந்தைக்கு ஆரூரன் அப்படின்னு பேர் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயாரன் அப்படின்னு பேர் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை அப்படின்னு பேர் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு எல்லாம் புண்ணியம்? பெற்றோர்களுக்கு புண்ணியம், உற்றார் கூப்பிடக்கூடிய உறவினர்களுக்கு புண்ணியம், பள்ளிக்கூடத்துக்கு போனா கூப்பிடுற ஆசிரியருக்கு புண்ணியம், அவங்களோட நண்பர்களுக்கு புண்ணியம், எல்லாருக்கும் புண்ணியம். அப்போ எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா. இதெல்லாம் நம்மளுடைய அருளாளர்களுடைய பெயர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் பெயரை நாம வைக்கணும். அதனாலதான் குலதெய்வ பேரை வைங்க, இறைவனோட பேரை வைங்க அப்படின்னு இயல்பாகவே நாதன் நாமத்தை சொன்னா எவ்வளவு சிறப்பு இல்லையா. நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வச்சா எவ்வளவு புண்ணியம். இதெல்லாம் நம்மளுடைய அருளாளர்கள் நம்ம கொடுத்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலத்துல இப்படியெல்லாம் பெயர்கள் நிச்சயம் வைத்துக்கிட்டு இருக்காங்க. அடியார் பெருமக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அழகழகான பெயர்கள், ஆரூரன், ஐயாரன், சிறப்பான பெயர்களை வைத்துக்கிட்டு இருக்காங்க. தொடரணும், அது அந்த தொடர்ச்சி நமக்கு வேணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ அந்த பேர் சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுடைய பேர் பைபிள்ல உள்ளதா இருக்கும், குரான் உள்ளதா இருக்கும். நாம புரியாத பெயர்களை வைக்கவே கூடாது. நல்ல அழகான பெயர்களை வைக்கக்கூடிய முறை பேர் வேணுமா ஒண்ணு. திருமுறையை ஒரு தடவை 4 பதியத்தை பாத்தீங்கன்னா நல்ல பேர் கிடைச்சிட போகுது, இதுல என்ன இருக்குது. அப்படி அந்த காளி கூட, இந்த பேய் கூட தன்னுடைய குலதெய்வம் பேர் வச்சிருக்கு இல்லையா. நாம நல்ல பேரை வைக்கணும்ல, புரியாத பேரா, ரொம்ப நவீனமா இருக்கணும், எண்கணிதத்துல சொல்றதான் வைக்கணும், நியூமராலஜி படிதான் வைக்கணும்னு சொல்லிட்டு புரியாத பெயர்களை, அந்த சொல்லுல எழுத்துல பேரே தொடங்காது, ஆனா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த பேர்ல தொடங்கக்கூடிய ஒரு முறையெல்லாம் நாம வச்சிருக்கோம். எண்கணிதம் சொன்ன உடனே டின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டில என்ன பேர் வைக்க முடியும்? டில்லி கணேஷ், டில்லி பாபு, திண்டி முட்டின்னு வச்சுட்டு போக வேண்டியது. அதுபோல சாமிக்கு வாய்க்காவலா இருக்கு. அதனால நாம ஒரு பெயர் கூட சிறப்பானதா இருக்கணும். குழந்தைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய அத்தனை, குழந்தையா இருக்கும் போது ஏன்னா அவனுக்கு இப்படி ஒரு பெயரை வச்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனா வளர்ந்ததுக்கு பிறகு, நம்மளுடைய பண்பாட்டை அறிந்த பிறகு அந்த குழந்தை நம்மை நினைத்து பெருமைப்படும். ஆகா, நம்ம பெற்றோர்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருஞான சம்பந்த பெருமான் சைவத்தை காத்து கொடுத்த, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்த பெருமானுடைய பேரை தான் நமக்கு வச்சிருக்காங்க. நால்வர் பெருமக்களோட பேரை வச்சிருக்காங்க. சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான பெயர். 63 நாயன்மார்கள் இறைவனை நேரடியாக கண்ட இறைவன் தேடி வந்த அவர்களுடைய பெயரை நம்ம வச்சிருக்காங்கன்னு குழந்தை நிச்சயமாக ஒரு காலத்தில் பெருமைப்படும். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க வேலைக்கு போனா கூட அங்க இந்த பெயரை வச்ச நம்ம குழந்தை எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா, சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பேய் கூட தன்னுடைய குலதெய்வ பேரை தான் வச்சிருக்கு. காளி தன்னுடைய குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கு? பேயே, பிசாசு. இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் ஏதோ ரொம்ப நம்மள எரிச்சல் ஏற்படுத்துறாங்க, தொந்தரவு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பிசாசு மாதிரி பண்றது ஏதோ சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒருபோதும் நம்ம குழந்தைகளை சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரிஜினல் பேய் கூட அவங்க குழந்தைகளை பேயே பிசாசுன்னு திட்டல, காளி அப்படின்னு தான் பெயர் கொடுத்திருக்கு. அப்படி கழுது தன் பிள்ளையை காளி என்று பெயரிட்டு
என்ன பேய் என்ன போட்டிருக்கான்? வெண்தலை. அங்க என்ன சுடுகாட்டுல என்ன தங்க வைரமா கிடைக்கும்? என்னத்த கீழே அடியில நோண்டி பார்த்தாலும் என்னதான் கிடைக்கும்? தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? எலும்புகளும் மண்டையோடு தான் கிடைக்குமே தவிர அங்க தங்கமும் வைரமும் மாணிக்கமும் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தங்கம் வேணும் பேய் ஒன்றும் நைட் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து நகைகளை ஆபரணங்களை திருடிட்டு போய் தன்னுடைய குழந்தைகள் தனக்கோ கூட்டிக்கிறது கிடையவே கிடையாது. மனிதர்கள் தான் மனிதர்கள் இருக்கக்கூடிய நகைகளை பணத்தை திருட நினைக்கிறார்களே தவிர அது பேய்க்கு இது ஒரு பொருட்டே கிடையாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மண்டை ஓடுகள் எல்லாம் வச்சு அதையே ஒரு மாலையாக பூட்டி தன்னுடைய குழந்தைக்கு போட்டுக்கிறது, தனக்கும் போட்டிக்கிறது. நம்ம வெண்தலை மாலை இன்னொரு யாரு கூட்டியிருப்பாங்க? சிவபெருமான். இப்ப பாருங்க, இங்க தியாகராஜ பெருமானா இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார். எவ்வளவு மாலை அலங்காரம்! கபாலி அப்படி உள்ள இருந்து வெளியில வரும்போது எப்படி வர்றாரு? அந்த நீல நிறத்து ஆடையோட கையில ஒரு கபாலி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாரு. அப்படியே அந்த வயிறு அப்படியே பளிச்சுன்னு மின்னும். அவர் தான் போட்டிருக்காருன்னு பார்த்தா குட்டி கபாலி இருப்பாரு இல்லையா நடுவுல, சோமாசுந்தரர் இல்லையா, அவருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதுலயே இந்த வயிறும் அப்படியே மின்னும். அப்படியே ரெண்டு பேரையும் ஒரு சேர, இது அவன் திருவுரு தானே இல்லையா, அப்படி வருவார் இல்லையா. ஆனா அந்த அதே அப்படி இருக்கக்கூடிய பெருமான், அதே பெருமான் தான் சுடுகாட்டுல இருக்கும்போது அங்க கூட பாருங்களேன், சுடுகாட்டுல எப்படி இருக்காரு. பேய்களுக்கு வந்து வேற ஒரு வடிவமா இருக்கக்கூடாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ எவ்வளவு தன்மையும் தன்மையை படுத்து தானே ஆகிய தயாவரன் எம்மிரை அப்படின்னு மணிவாசகர் சொல்றது சரிதானே. அது அப்படியே அங்க பேய்கள் எப்படி இருக்குமோ அதே போல தானும் தலைமாலை, தலைக்கு தலைமாலை அணிந்ததுன்னு அப்படின்னு கேட்கிறார் சுந்தரமூர்த்தி பெருமான் திரு அஞ்சை களத்துல. அப்ப இப்படியாக அந்த அப்படி போட்டி என்ன பண்ணுது அந்த பேய், பேயிட்டு சீருடை தான் ரொம்ப அற்புதமா அந்த குழந்தைய குட்டி பேய இந்த தாய் பேய் என்ன பண்ணுதான், வளர்க்குதான். ரொம்ப அழகா சீரா வளர்த்துக்கிட்டு இருக்கான். அற்புதமா பாசமா அன்பா வளர்த்து கொண்டு இருக்கும் போது இல்ல என்ன அப்படின்னா பொழுது துடைத்து, குழந்தைனாலே என்னதான் பண்ணும், விளையாட போனோம்னா நம்ம எப்படி அனுப்பணுமோ அப்படியே வீட்டுக்கு திரும்பி வருமா? வீதியில விளையாட போனா உடம்பெல்லாம் எவ்வளவு புழுதி இருக்கு இல்லையா. இந்த பேய் குழந்தையும் அப்படிதான், அதுவும் சுடுகாட்டுல ஓடி விளையாண்டு விழுந்து புழுதி எல்லாம் சாம்பல் எல்லாம் வந்தோடனே இந்த பேய் என்ன பண்ணுதான், புழுதி துடைக்குதான். இந்த தாய்மை அப்படின்னு சொல்ல வரும்போது நம்முடைய பெரியவர்கள், அது பேயா இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் தாய்மை என்பது இந்த இறைவன் இந்த உயிர்கள் கிட்ட தாய்மை அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு இல்லையா. இந்த உலகத்திலேயே அற்புதமானது அவனுடைய படைப்புலேயே அந்த தாய்மை தான் சிறப்பானது. எல்லா உயிர்களுக்கும் இது பொது. இங்க இந்த அந்த செய்தியை அற்புதமா அம்மையார் காட்டுறாங்க. தாயில் சிறந்த தயாவன தத்துவனையில் சுவாமியா பாலிழந்தூட்டும் தாயினும் சால தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தயா நீ என்பால் இல்லையே நாயின் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ தாயாய் உலகை தருவானே. இந்த தாயோட இறைவனை ஒப்பிடும் போது அப்படி அருளாளர்கள் அப்படியே சொல் வந்து தாயினும் நல்ல தலைவனன்றடியா தம்மடி போற்றி இசைப்பார்கள் வாயினும் மனத்திலும் நின்று அகல மருவி நின்று அகலா அப்படின்னு திருக்கோணமலை ஈழத்து தேவாரத்துல பாடியிருக்காங்க. எத்தனை சொல்லலாம் இல்லையா. அப்போ இந்த தாய்மைக்கு இறைவன் கொடுத்த சிறப்பு அருளாளர்கள் அதை சொல்ல வேண்டிய கடன் பாசம் எதுவுமே இல்லை. என்ன சொன்னாலும் அந்த தாயோட இறைவனை சொல்லும் போது மணிவாசகர் கேட்காரு, எப்படி சொல்றாரு, தாயாய் முலையை தருவானே. தாய்னா சும்மா கிடையாது, அவன் வந்து அந்த அவனே ஒரு தாயாக மாறி அப்படியே வந்து முளைப்பாகவே நமக்கு கொடுப்பான். அன்றைக்கே அவனுக்கு பேரே தாயுமானவன். தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேய நேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி நேய நாயனார் என நம் வினை நாசமே தாயுமானவருக்கு பாடப்பட்ட தேவா. அப்படி தாயுமான தாயுமா என்ன சொல்லி இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் நாம கேட்கறது புண்ணியம், பாக்குறது புண்ணியம், பாடுறது புண்ணியம் இல்லையா. அப்படி இந்த தானிய குணத்தை எல்லா இடத்துலையும் இங்க அந்த பேய் தன்னுடைய குழந்தையை பொழுது கிடைத்து என்ன முளை கொடுத்து இப்படி எல்லாம் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துட்டு நாம எப்படி வீட்டுல குழந்தைய விட்டு வேலைக்கு போறோமோ இல்ல இந்த ஏதாவது ஒரு இடத்துல போய் குழந்தைகளை காப்பகத்துல விட்டுட்டு மறுபடியும் வந்து கூப்பிட்டுக்கிறோமோ அது போல இந்த பேயுடைய வேலை என்ன, போய் ஆபீஸ்ல போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து தட்டிக்கிட்டு ஐடி வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது அலையிறதுதான் அதுக்கு பேயானா என்ன செய்யறது, அலையிறது. அலை இல்லையா. இப்ப குழந்தைய எங்க கூட்டிட்டு போறதுன்னு வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சுடுகாடு, பேய்களுக்கு வீடு என்பது என்ன சுடுகாடு இல்லையா, அங்கேயே விட்டுட்டு இது அலையே போயாச்சு. இந்த குழந்தை பேய் என்ன பண்ணுச்சான்,
தாயை காணோம், இன்னும் காணமே, போயின தாயை வரவு காணாது, அழுது உறந்து புறப்பே என்ன பண்ணுதான், அம்மாவை காணோம் காணோம், குழந்தை அழுகு இல்லையா, அம்மா விட்டுட்டு போயிட்டா வேலைக்கு போறோம், அழுகு இல்லையா, காணணும், அழுது என்ன பண்ணும், அப்படியே தூங்கி இல்லையா. அது போல இந்த குட்டி பேயும் முளை கொடுத்து சீருட்டி அந்த வெண்டலை விழுது நினைத்தெல்லாம் கொடுத்துட்டு போனேன், தாயை காணோம் அப்படின்னு சொல்லி அழுது அழுது தேடி போய் என்ன பண்ணிடுச்சான், தூங்கிடுச்சான். அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பன், அவனுடைய எந்த இடந்து திருவாலங்காடு. இவ்வளவு காட்சிகள், இது ஒரு காட்சின்னு பேரு. இது சொல்லும் போதே நமக்கு வருது இல்லையா, குழி துடைக்குது, குட்டி பேய் இருக்குது, வெந்தலை தலைமாலைய கூட்டி இருக்குது, முளை கொடுக்குது, இது அழுகுது, அப்படியே உறங்குது. இதெல்லாம் நம்ம கண் முன்னே காட்சியாக வருது இல்லையா. அம்மையார் அவ்வளவு சிறப்பாக இதை பாடி கொடுத்திருக்காங்க. சங்க இலக்கியங்கள காட்சிகள் அப்படின்னு உண்டு. அம்மையார் அந்த காட்சியில் திருமுறையில, நமக்கு திருமுறை நிறைய காட்சிகள் இருக்கு. ஆனா திருமுறை காட்சிகள் எப்படி வரும் என்னன்னா, கோழை மிடராக கவி கோலும் இளவாக இசை கூடுமக ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல்மகிழ் மீசை விடமா தாழை இள நீர் முதிய காய் கமுகி வாழையுதிர் வீழ்கடிகள் ஊழிவையல் சேரு செய்யும் வைகாடு அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமாக திருவைகாவூருக்கு போறார். அங்க பார்க்கும்போது என்ன இருக்கு, வயல்வெளிகள் இருக்குது, அங்க தென்னை மரம் இருக்கு, பாக்கு மரம் இருக்கு, வாழை இருக்குது, தென்னை மரத்துல தேங்காய் விழுகுது, அது பாக்கு மரம் கமுகுல விழுகுது, விழுந்த உடனே கமுகுல இருக்கக்கூடிய பாக்கு அந்த குலை அது சேர்ந்தாகுது, மூணு சேர்ந்து நல்ல வாழை மரம் நல்ல தாறு போட்டு அப்படியே கணிஞ்சு இருக்குது. இயற்கையாகவே மரத்திலே பழுத்தப்படும், எந்த அந்த கெமிக்கல்லாம் வைக்கிறாங்களே அப்படி மார்க்கெட்டுக்கு வர மாதிரி இல்ல, ஒரிஜினலாவே இயற்கை உறுதியாக அந்த வாழை மரத்திலிருந்து தார் விட்டு கொலை தள்ளி அழகா அப்படி கழிஞ்சு போயிருக்கு. இது ரெண்டு சேர்ந்து இதுல விழுகுது. அப்படியே அந்த வாழை எதிர் வீழ்கடை நிறைத்தாறு சிதறி அப்படியே எங்க விழுகுதா, வயல்ல விழுகுதா, அங்க தண்ணி இருக்குதா, இது மூணு சேர்ந்து ஊறி சேராகுதான். எப்படி இருக்கும் அந்த அதுல அப்படியே வளரக்கூடிய நெல்மணிகள் எல்லாம் மதுரம் மாதிரி இருக்கும் இல்லையா, சிறப்பாக உரம், அதை தவிர சுவை எல்லாம் கூடி இருக்கு. இப்படி நிறைய அந்த காட்சிகள் எல்லாம் உண்டு. அது போலதான் இங்க அம்மையார், நம்ம அப்படி ஒரு காட்சியை தான் பார்த்திருக்கோம். அம்மையார் சுடுகாட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காட்சியை நமக்கு புறங்காட்டில் இருக்கக்கூடிய காட்சியை காட்டுகிறார்கள். அந்த இடத்தில் பெருமான் என்ன செய்யறாராம், நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாராம். அடுத்த பாடல் நாம தொடர்ந்து இன்னைக்கு இந்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை நிறைவு செய்திடலாம். அடுத்த இதுல நாம அடுத்த பதிகத்துக்கு நம்ம போயிடலாம். அதனால கொஞ்சம் வேகமாவே பாடி சொல்லி நாம இதை நிறைவு செய்யலாம். ஏன்னா இந்த சிறப்பை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது போயிட்டே தான் இருக்கு. பெருமானுடைய பெருமைய இவ்வளவு நேரத்துல சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. காலனா வேற இருக்கான், அவனுடைய இதை காலத்துக்குள்ள சொல்ல முடியாது. ஆனாலும் நாம மரபு கருதி நேரம் கருதி அடுத்தடுத்த பாடல்களை தெரிய வேண்டியது கருதி நாம அதை சொல்லலாம். அடுத்த பாடல் என்னன்னா, பட்டடி நெட்டுகிர் பாது கார்பை பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநெறி சென்று அணங்கு ஆடு காட்டில் பிட்டடித்து புறங்காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டி அங்கே அட்டவே பாய நின்று ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்படின்னு இந்த பாடல். என்னன்னா, பட்டொடி நெட்டு உயிர்னா என்னது, போர் உயிர் கொன்ற வீரன் அப்படின்னு ஒரு மணிவாசகர் பாடுவார். போர் உயிர் அப்படின்னா என்ன, உயிர்னா என்ன, நெகம், நகம் இருக்கு இல்லையா, உயிருக்கு பேர் உயிர்னா என்னது, நகம். இதே சொல்லும் போது பிரம்மனுடைய தலையை சுவாமி எப்படி அறிந்தாரா, ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெற உகிரால் அறிந்ததென்று உந்தி பெற. ஒல்லைன்னா வேகமா பால பைரவராக சுவாமி மாறி போய் என்ன பண்ணாரா, பிரம்மனுடைய 5 தலை இருந்தது, அதுல ஒரு தலை ஆணவம் மிகுந்து சிரிச்ச பேசுற தலை இருக்கு இல்லையா, அது அப்படி போய் எப்படி ஒல்லை வேகமா எதாவது அறிந்ததா, உகிரால் நெகத்தார். சுவாமி என்ன பண்ணாரா, அப்படி கிள்ளி அப்படி போட்டுட்டாரா, அந்த இது உண்டு. அப்ப அப்படி இந்த பேய்களுக்கு அப்படி என்ன, பேய்னால இயல்பா நெகல்லாம் அப்படி நீண்டு இருக்கும் அப்படிதான் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப பட்டடி நல்ல பறந்த கால் எப்படி இருக்கான், வாத்துக்கால் சொல்ற மாதிரி அப்படி நீண்டு இருக்குதான் காலு, அந்த நெகம் எல்லாம் நீண்டு இருக்குதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பேய்கள் என்னென்னலாம் இருக்கான், சுடுகாட்டுல சில இந்த பேய் என்ன பண்ணுதான், கூகை பேய் குட்டி போடுதான். மற்ற பறவைகள் இருக்கு இல்லையா, கூகை பகண்டை ஆந்தை இதெல்லாம் என்ன போடுதான், முட்டை இருக்கான்.
அங்கேயும் ஒரு ஒரு இது நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு நாய் கூட ஒரு பூனை கூட அந்த இடத்துக்குள்ள யாருமே போக முடியாது, அதுக்குள்ளவே குட்டி போட்டுரும். இந்த எலிகள் எங்க எங்க இருந்தாலும் அந்த குட்டிகளை இன்று அதுக்குள்ளேயும் போய் தன்னுடைய வெளியில போயிட்டு வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு போய் அதை கொடுத்து வளர்த்துக்கிட்டு தானே இருக்கு. அது போல சுடுகாட்டிலே இது நடக்குது, இதுவும் நடக்குது. அங்க இருந்த உடனே நரியும் என்ன பண்ணும், குறு நரி என்ன பண்ணுது, இங்க கொத்தி போடும். அதுக்கப்புறம் பிணம் இல்லையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பேய் என்ன பண்ணுதான், போய் அதை திரட்டி போட்டு என்ன பண்ணுதான், அதுல இருக்கக்கூடிய சதைகளை என்ன பண்ணுதான், பிச்சு திங்குதான். இதெல்லாம் சுடுகாட்டில் நடக்கக்கூடியது. நம்ம நிறைவா இதோட சொல்லுவோம், என்னது ஒரே பேயா இருக்கு, பிசாசா இருக்கு, ஒரே சுடுகாடா இருக்கு, இப்படி இருந்தா இப்படியா இப்படியா நம்ம சாமிகிட்ட பாடுறதா அப்படின்னா காரணம் இதுக்கெல்லாம் உண்டு. நாம நிறைவா அதை சொல்லி முடிக்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல என்ன பண்ணுதான், இந்த பேய்கள் எல்லாம் என்ன பண்ணுதான், போய் இந்த முட்டை போட்டிருக்கு இல்லையா, தாக்கணங்குகள் அப்படின்னு ஒண்ணு, அணங்குன்னு சொல்றோம் இல்லையா, அணங்குனா பேய் தான். இத பெண்ணுங்கிற ஒரு பொருள் உண்டு, அதனாலதான் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா அப்படின்னு மணிவாசகர் சுவாமியை பாடுவார். அணங்குனா பெண்ணையும் குறிக்கும், அணங்கு போல நீ கண்ணை வந்த காட்சி அப்படிதான் இருக்கு, பேய் போல அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப இதுலயுமே நல்ல பேய் இருக்கு, கெட்ட பேய் இருக்கு. தீய தெய்வங்களை அணங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. அதனாலதான் தமிழ்ல ஒரு சொன்னா இந்த ஒரு பொருளை மட்டுமே குறிக்காது, இடத்திற்கு ஏற்றாறு போல பொருளை மாறக்கூடிய ஒரு சிறப்பும் இந்த மொழிக்கு உண்டு. அப்ப அப்படி இந்த பேய்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்தில் என்ன பண்ணுது, அந்த பேய்கள்லாம் பொறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கான், இந்த நரி பேய் எல்லாம். அங்க சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காரா, நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாராம். அதற்கு அடுத்த பாடல், கழலும் சுழலும் அழல்விழி கொல்லி வாய்ப்பே சூழ்ந்து துடங்கையிட்டு ஓடி ஆடி தழலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்று அணங்கு ஆடு காட்டில் கழலொளி ஓசை சிலம்பொழிப்ப காலுயர் வட்டனையிட்டு நட்டம் அழல் உமிழ்ந்து ஓடி கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இங்கதான் என்ன சொல்றாரு, நம்ம கந்த சஷ்டி கவசம் பாடுவோம் இல்லையா, பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் கொல்லிவாய் பேயும் குரலை தேயும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே இங்க அம்மையார் சொல்றாங்க. இததான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பிற்காலத்தில் வந்துதானே கந்த தேவராய சுவாமிகள் பாலதேவராய சுவாமிகள் பாடினது இல்லையா. இங்க சுழலும் அழல்விழி, இந்த கண் இருக்கு இல்லையா, கண் அப்படியே சுழலுதான், நெருப்பு கண். இந்த பேய்னாலே நமக்கு அப்படிதான் காட்டிருக்கேன் திரைப்படத்துல, கண்ணெல்லாம் நெருப்பா இருக்கிற மாதிரி. யாராவது அப்படி கண்ணெல்லாம் அப்படி சிவப்பா இருந்தா என்ன சொல்லுங்க, பேய் மாதிரி கண்ணு இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது போல அந்த கொல்லிவாய் பேய்னா என்ன, வாயில நெருப்பாக, இந்த டிராகன் எல்லாம் பாக்குறது நெருப்பு உமிழ்து இல்லையா, இந்த பேய் எல்லாம் வாயில அப்படியே நெருப்போட வந்து இருக்கிற மாதிரி. அதெல்லாம் என்ன பண்ணுவான், சூழ்ந்து ஒரு கூத்து ஆடுதான். என்ன கூத்து, துணங்கை அப்படின்னு அதுக்கு பேர். துணங்கைன்னா ரெண்டு கையை மடக்கிட்டு இந்த விழா எலும்பு இருக்கு இல்லையா, அதுல அப்படியே அடிச்சுக்கிட்டே ஆடுறது, பேய் கூத்தாடு. அது ஒரு பொழுதுபோக்கு வேணாமா, இப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல உட்காந்துக்கிட்டு பேய்களை பார்த்துட்டு பிணத்தை சாப்பிடறதே இல்லாம அதுகளும் ஒரு பொழுதுபோக்கா இருக்கணும். நாம என்ன இருக்கோம் இல்லையா, நாம ஏதாவது பாக்குறோம், பாடல்கள் பாக்குறோம், நடனம் பாக்குறோம், டிவில வந்து அன்னைக்கு பாக்கலதான் நமக்கு என்ன ஆச்சு, எலிமினேஷன் ஆயிட்டா அவர் ஆயிட்டாரோ அப்படின்னு நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு இல்லையா. அப்ப அது போல இந்த பேய்களை என்ன பண்ணுதான், துணங்கை கூத்து ஆடிக்கொண்டு இருக்கிறதாம். அங்க ஆடி தழலுள் எரியும் பிணத்தை, பிணம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுதான் அந்த பேய், புடிச்சு எடுத்து எரிஞ்சு இந்த சதை இருக்கும் இல்லையா, அதை பிச்சு சாப்பிடுதான். அதனுடைய உணவு பேய்களுக்கு உணவாக அதுதான் இருக்கு. நம்ம தக்க கலிங்கத்து பரணி எல்லாம் படிச்சோம்னா அது நல்லா இருக்கு. பேய்கள் எல்லாம் அழுகும், எங்களுக்கு பசியா இருக்கு, எங்களுடைய பசி எப்ப தீர்க்க போறீங்க, அதுக்கு சாபமே இருக்கும், சாப்பிடவே முடியாத சாபம் கூட பேய்களுக்கு கூட உண்டு. அதனாலதான் நல்லா இருக்கும்போது 4 பேருக்கு உதவி செய்யணும், சாப்பாடு கேட்டா வாங்கி கொடுக்கணும், நாமளே கொடுக்கணும், இதெல்லாம் தானம் எல்லாம் செய்யணும். இல்லைன்னா பேயானா கூட பசி நமக்கு தெரியவே தெரியாது. மனிதன் எவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்காங்க, அடங்கா பசியோட ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. சிலர் என்ன செய்யறாங்க, வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட மாட்டாங்க, பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா என் நண்பர்களே சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கோபம் இருந்துச்சு. நம்ம எல்லாம் அடிப்படை மனிதனுக்கு உணவு தாண்டா, அதை வேலைக்கு சாப்பிடலைன்னா இந்த நம்ம சரி நம்மளுடைய எண்ணம் அதை முடிக்கணும் இதை முடிக்கணும் எல்லாம் இருக்கு, இந்த வயிறு கேட்குமா, இந்த
வயிறு நேரமான உடனே ரொம்ப சரியா பசிச்சிருதுல, உணவு கேக்குது இல்ல, அது உண்டு. இந்த உணவுக்கு அடிப்படையில இந்த தாகம் எடுத்தா தண்ணி கொடுக்கணும், அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும். இந்த உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அருளாளர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. உடம்பார் அழிய உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்ப சைவர்கள் அதனால விரத காலங்கள்ல இருக்கலாம், அது தப்பு இல்லை. நான் எல்லாரும் விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த எதையுமே நாம மீறக்கூடாது. ஆனா இது ரொம்ப முக்கியம். ஒரு அழகான ஒரு பாட்டு, காக்கா கறி சமைத்து கருவாடும் என்று தின்பர் செய்வர். என்னது இது? ஏதோ நீ பேயை பத்தி பேசிக்கிட்டு இருந்த, பேய் எல்லாம் சாப்பிடுன்னு சொன்ன, அது வரைக்கும் சரி. நாமெல்லாம் சைவர்கள். காக்கா, அதுவும் காக்கா கறி அப்படின்னா அது பொருள் என்னன்னா, காக்கா கறி சமைப்பு. கறி அப்படின்னா மரக்கறின்னு நமக்கு உண்டு. காய்கறிகள் என்ன சொல்லுவோம்? காய் கறின்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மரக்கறி சாப்பாடுன்னு தான் சொல்லுவாங்க. சைவ சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க, மரக்கறி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது காக்கா கறினா இந்த உடலுக்கு கால் அளவு உணவு போடணும். அப்படி கால், அதான் காக்காய் கறி சமைத்து கருவாடும் என்று தின்பர் செய்வர். அந்த உணவை கொடுக்கலன்னா இந்த கரு வாடி போயிடும். அதனால கருவாடும் என்று தின்ப செய்வர் அப்படின்னு ஒரு அழகான, நேரடியா கேட்கும் போது ஒரு மாதிரி எனக்கு பெரியாச்சியா சொல்றாங்க. நானே நாம சைவர்கள் திருநீர் பூசுறதுனால நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கேட்டு எனக்கு கிண்டல் பண்ணினா நான் பயந்துட்டேன். என்ன ஐயா சொல்றீங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த விளக்கத்தை சொல்லும் போது ஆமா உண்மைதான். எத்தனை பிரதோஷம் விரதம், சிவராத்திரி, நிறைய சஷ்டி, இதெல்லாம் நாம இது பண்றோம் இல்லையா? அது சிறப்பானது, அந்த உடலுக்கு அது நன்மைதான். அது போல இந்த பேய்கள் என்ன செய்தான்? எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிணத்தை எடுத்து இழுத்து அதுல இருக்கக்கூடிய சதையை எடுத்து பிச்சு சாப்பிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காட்டில், ஆண்கள் வாழக்கூடிய ஆடக்கூடிய காட்டில், துணங்கை குத்து ஆடக்கூடிய காட்டில் சுவாமி எப்படி ஆடுறான்? கடல் ஒலி, குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி, எங்கும் குழாம்பெறி விரவொலி, விண்ணளவும் சென்று விண்மிகு திரு ஆரூரி மழவிடையாருக்கு வழி வழியாளாய் மனன்சை குடி பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானிக்கே பல்லாண்டு கூறுதுமே. சுவாமி ஆடும்போது என்னென்ன மொழிகள் எல்லாம் இருக்கும். அவனே அளந்து வீரக்கடல் அணிந்த பெம்மான், கடல் சேவடி இல்லையா அது? சிலம்பு அணிந்திருப்பான் இல்லையா? அம்மை ஒரு பக்கம் சிலம்பு, பாதி அவங்கதானே இருக்காங்க, சிலம்பு இருக்கு இல்லையா? அந்த ஒலி கேட்க காவியர் வட்டணையிட்டு காலை தூக்கி பெருமான் நடனம் ஆடுகின்றானாம். இன்னும் நடக்கணும். அழல் உமிழ்ந்து ஓரி கலிக்காடும். ஓரினா என்ன? நரி. நம்ம திரு ஆலக்கோயில் இருக்கு இல்லையா, கச்சூர் ஆலக்கோயில், பதிகமே எப்படி தரும்? முதுவாய் ஓரி அப்படிதான் பதிகமே தொடங்கும். நரி ஓடிட்டு இருக்கோங்க அப்படின்னு. அது ரொம்ப வயசான கிழ நரி இருக்கக்கூடிய, அது போல அந்த நரி ஓடிட்டு இருக்கான். அப்படி இறைவன் இதெல்லாம் நடக்குது. அங்க இறைவன் தன்னுடைய கடல் ஒளி கேட்குது. சிலம்பு ஆர்க்க சுவாமி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாராம். அதற்கு அடுத்த பாடல் நம்ம வேகமாக தான் போறோம். நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னெறி காட்டி நயந்தவரை மூடி முது பிணந்திட்ட மாடே, முன்னிய பேய்க்கணம் சூழச் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கன். அற்புதமான பெயர் சுவாமிக்கு இங்கு அரவ புயங்கன். தன்னுடைய தோள்களிலே சுவாமி எதை வச்சிருக்காரா? அரவத்தை, பாம்பு. அதனால அவனுக்கு பேர் என்ன? அரவ புயங்கன். சொல்லே அழகா இருக்கு இல்லையா? சுவாமிக்கு எதை சொன்னாலும் அழகாதான் இருக்கும். பித்தா அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு பெருமையா தானே இருக்கு. நாம சொல்லும் போது பித்தான்னு சொன்னா பைத்தியம் எல்லாம் நமக்கு நினைவு வருது. பித்தான்னு சொன்னா நமக்கு சுவாமி தான் நினைவு வர்றாரு. பித்தா, பிறை சூடி, பெருமானே, அருளானா. ஒரு வரியிலேயே பெருமானுக்கு பேரை எவ்வளவு. ஆனா சுந்தரமூர்த்தி பெருமான் அதை எப்படி ஆசையா சந்தோஷமா சொல்லல. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா. அப்படி உருகி, நான் உன்னை மறந்துட்டேனே, நீ என்னை நான் மறந்தா கூட என்னை விடாம ஆட்கொண்டிய பெருமானேன்னு அப்படி உருகி போய் பாடுறாரு. அருட்துறையில நின்று சுவாமியை பார்த்து அப்படி பாடுறாரு இல்லையா? அது போல சுவாமிக்கு அவ்வளவு அழகான பெயர்கள். என்ன சொன்னாலும் சுவாமிக்கு அழகுதான். சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா அப்படிங்கிற மாதிரி உன் பேரை சொல்ல சொல்ல அழகா இருக்கு பெருமானேன்னு இறைவான்னு சொல்றதுதான். அப்படி இங்க என்ன சொல்றாருன்னா செய்தி, நாடும் நகரமும் பிரிந்து சென்று.
சுவாமி என்ன பண்ணாங்க, தேடி சென்று திருந்தடி ஏத்துமே, நாடு நகரும் நற்றிரும் கோயிலும் தேடி சென்று சிவபெருமான் என்று ஏத்தி பாடுமே அப்படி இருக்கு இல்லையா. அது போல நான் போய் நாம பெருமானை எல்லா இடத்துல எங்க தல யாத்திரையே நமக்கு உண்டு இல்லையா. அப்படி போய் நன்னெறி நாடி நன்னெறியில் வாழ்ந்த அவர்களையும் எங்கதான் கொண்டு போறாங்களாம், சுடுகாட்டுக்கு கொண்டு போ. உயிரே பெருமான் சிவகணங்கள் சூட அங்க மடித்தாடு மடிமைக்கு நன்றிய மனநேனி வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமான தமசைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். நம்ம உயிர் வந்து எமன்கிட்ட போய்லாம் வருந்தார், அங்க போயிட்டா கூட உடனே நம்ம சாமி குடிச்சு போயிடுவார் அவர்கிட்ட. அப்ப அப்படி இங்க மூடி முது பிணந்திட்டமாடு பிணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க விட்டாச்சு போய் அதானே செய்யறோம் இல்லையா. இன்னொன்னு முன்னிய பேய்க்கணம், அந்த பேய்கணங்கள் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் சூழ்ந்திருக்குமா. ஒரு பிணம் போயிட்டா பேய்கள் எல்லாம் சுற்றி கொண்டு இருக்குமா. இதெல்லாம் இதுவும் அந்த பிணத்தை அதானே வாழ்ந்து கொண்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில சுவாமி எப்படி ஆடுறாராம், காடும் கடலும் மலையும் விண்ணும் சுடல் அவன் நடனம் ஆடக்கூடிய. இப்பதான் அம்மையார் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி மாத்துறாங்க, பேய்கள்கிட்ட நடனம் ஆடிட்டே இருந்தாங்க. இப்ப வந்து இந்த விண்ணும் மண்ணும் சுடல சுவாமி ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை, ஊழி தாண்டவத்தை நமக்கு காட்டுறாங்க. அவன் அப்படிதானே, அவன் நின்னான்னா தன்னை வான் சடரா தன்னையே கோணம், அப்படி 8 திசைகளும் அவனுக்கு அப்படி ஆடைகளாக இருக்கும். அப்படி சுவாமி நடனம் ஆடுவார். அந்த ஒரு காட்சிய ஆடும் அரவ புயங்கள் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. இறைவன் நடனம் ஆடினால் மண்ணும் விண்ணும் அதிரும் சுழலும். இன்னொன்று, அவன் சுழன்றால் தான் இந்த உலகம் சுழலும். அந்த சிறப்பை இந்த இடத்தில் அம்மையார் நமக்கு சொல்றாங்க. அதன் பிறகு இசை பத்தி நிறைய பேசணும். அம்மையார் தான் இசை தான் சொன்னோம் இல்லையா. அம்மையார் தான் சங்க இலக்கியங்களை பண்களை பற்றிய குறிப்புகள் வந்தாலும், சுரங்களுக்கு பதிலாக தமிழ்ல என்ன சொன்னாலும் அதை ஒரு பாடலில் தமிழ் இசை கருவிகளையும் தமிழ் சுரங்களையும் அற்புதமாக ஆவணப்படுத்தி கொடுத்த பெருமை காரைக்கால் அம்மையாரை தான் சார். இதை நான் இப்போ வரைக்கும் நம்ம சுடுகாடுன்னு சொன்னோம். அவங்க ஒரு பாடல்ல அவங்க எப்பேற்பட்ட இசை அறிவு பெற்றவர்கள், இந்த தமிழுக்கு இசை எப்படி ஆவணப்படுத்தி கொடுத்தவர்கள் என்பதை இந்த ஒரு பாடலில் நமக்கு அம்மையார் காட்டுறாங்க. புத்தம் கை கிள்ளை விளரே தாரம் உழையிலி ஓசை பண்கெழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிச்சம் துந்தோபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை மண்கை மென்தோர் தமரோகம் குடமூழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இந்த துத்தம் கை கிள்ளை விளரி தாரம் இருக்கு இல்லையா, இது வந்து சரிகமா பதனிசன் சொல்ற இல்லையா. 7 சுரங்கள், எத்தனை 7 இசையா இசைப்பயனா இன்னமுதா என்னுடைய தோழன்மாய் சூழிசை இன்கரும்பின் சுவை நாவல் ஊரன் சொன்ன 7 இசை இன்தமிழால் இசைந்து ஏற்றிய 10. 7 இசை நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 7 இசை என்பது என்ன அப்படின்னா அம்மையார் தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னா துத்தம் கை கிள்ளை விளரி தாரம் உழை இழி சரிகமா பதினஞ்சு சொல்றோம் இல்லையா. அதுக்கு தமிழ்ல இதுதான், இப்படிதான் இருந்தது. பிற்காலத்துலதான் அது நமக்கு மாறி வருது. முன்னாடி சுரங்களுக்கு பேர் என்ன, இப்படித்தான். குரல் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சா இருக்கு இல்லையா, அது குரல், ரீ துத்தம். இப்படியாக நாம வந்து இதை சொல்லுவோம். இதை வந்து விரிச்சு சொன்னோம்னா இதை இன்னைக்கு இதை பிடிக்க முடியாது என்பதால நாம வந்து அப்படியே அந்த இசை கருவிகளை பத்தி மட்டும் சொல்லிட்டு நம்ம எத்தனை இசை கருவிகள் எல்லாம் இன்னைக்கு அம்மையார் வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நாம பார்த்துட்டு போவோம். அம்மையார் வந்து இறைவன் ஆடும்போது இந்த 7 இசைகளும் இசைக்கப்பட்டன, 7 இசையை பாடினார்கள். இது குரல், வாய்ப்பாட்டு. இப்ப வாய்ப்பாட்டு பாடுனா இசை கருவிகள் இருக்கணும் இல்லையா. இந்த ஒரு பாடல்ல மட்டும் அம்மையார் வந்து 13 இசை கருவிகளை நமக்கு ஆவணப்படுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சச்சரி, கொக்கரை, தக்கை, தகுனிச்சம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, மண்கை மென்தோல், தமருகம், குடமுழா, முந்தை. ஒரு பாடலுக்குள்ள அம்மையார் எத்தனை இசை கருவிகளை சொல்லியிருக்காங்க. இதை நாம விரிவா நான் கண்டிப்பா இதை சொல்லாம இருக்க மாட்டேன். நம்ம நேரம் இருக்கும்போது அதை நம்ம விவரிச்சு சொல்லலாம் என்ன அப்படிங்கிறத.
ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த தமிழிசை, இந்த பன்னிசை, திருமுறை மரபு என்பது எப்பேற்பட்டது. இறைவனிடம் இசை என்றாலே இறைவன் தான். இறைவனிடம் பாடக்கூடிய இசை இசையை வைப்பது. இந்த இசையால என்ன வேணா செய்ய முடியும். எப்பேற்பட்டவரையும் மயக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இசைக்கு உண்டு. அதனாலதான் திரைப்படத்துல பாடல் சொல்லும் போது கூட, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. அதனாலதான் நம்முடைய தமிழர்கள் இந்த மொழி மூன்றாக வைத்து வகுத்து இடையில் இசையை வைத்தார்கள். இசைக்கென்று இந்த மொழிக்கு இசை என்ற பகுதி தனியாகவே சிறப்பு கொடுக்கணும் என்பதற்காக அப்படிப்பட்ட மொழி இது ஒன்று இல்லையா. இயல், இசை, நாடகம், நடுநாயகமாக நமக்கு இசை இந்த மொழிக்கே இருக்கக்கூடிய சிறப்பாகவே இருக்கின்றது. அப்போ இத்தனை இசை கருவிகளையும் வாசிக்கிறாங்களாம், இந்த ஏழு இசை பாடுறாங்களாம். இறைவன் என்ன பண்றாராம்? நடனம் ஆடுகிறார். சாமி என்ன சும்மா சுடுகாட்டுல ஏதோ மாதிரி ஆடிட்டு இருக்காருல்ல, அவ்வளவு. அதான் இவன் நடராஜர் இல்லையா. நடனம் ஆடக்கூடிய அத்தனை பேர் யாரை வணங்கித்தான் ஆடணும்? இவர் தானே. இவர் நடராஜர் வச்சுதான் ஆடுறாங்க. அலையா விளையாடும் அம்பலத்தின் ஆடுறங்கன்னு பாடுவாங்க. அப்படி சுவாமி அப்படி இப்படிதான் ஆடமாட்டாரு, நேர்த்தியாக ஆடுவார். சும்மா நம்ம சீரடந்தோம்னா அப்படி இப்படின்னு அடியார்கள் அன்பு மீதோட அப்படி இப்படி ஆடுறாங்க. இறைவன் அந்த நேர்த்தியாக இலக்கணப்படி இறைவன் ஆடுவார். தான் தோன்றித்தனமாகவோ அடியார்கள் இந்த நேரத்துல அடியார்கள் இளையவாதி வாசிக்கும் போது ஆடுறாங்க, அது குறையல்ல. இறைவனை நோக்கி ஆட வேண்டும் தான். ஆடு நின்கழல் போது நாயே, பாட வேண்டும் தான் போச்சு நினை என்பது போல நாம் இறைவனை நினைச்சு ஆடணும். அது சிறப்பு. சிவபெருமான் ஆடும்போது எப்படி ஆடுவார்? ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப இலக்கணப்படி. ஏன்னா எப்படி ஆட வேண்டும் என்று அவன் ஆடி காட்டினால்தான் நாம அந்த இலக்கணப்படி ஆட முடியும் என்பதால அவன் நேர்த்தியாக நமக்கு ஆடி காட்டுவான். அப்ப அப்படி அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் ஆலங்காட்டுல இவ்வளவு இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்க அந்த என்ன பாடலோ அத அந்த ஸ்வரத்தோட சுவாமி சிறப்பாக நடனமாடி கொண்டிருப்பார். அப்பேற்பட்ட இடம் திரு ஆலங்காடு என்று அம்மையார் பாடுறாங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, குந்தி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் முழவின் ஓசை திசைக்கதுவச்சிலம் ஆக்க அந்தியின் மானடம் ஆடுவெங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. அந்தினா என்ன? இப்ப மாலை இருக்கு இல்லையா, மாலை நேரம் வந்துட்டா ஒரு மங்களா இருக்கும். அது நம்ம வரும்போது நாம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த தெளிவா தெரியாது, ஒரு மங்களா இருக்கும் அந்த மாலையினுடைய. அதனால மாலை வேலையில வெளியில போகக்கூடாது. அந்த நேரம் இந்த நேரத்துல அந்தி சாயும் போது வெளியில இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளாரு. அந்த நேரத்துல அதுக்காக தான் விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு முறை நமக்கு உண்டு. அந்த அந்தி காலம் வந்தாலே என்ன பண்ணுவோம்? வீட்டுல விளக்கு ஏற்றிடுவோம். அது சிறப்பு. அது பெரியவங்க காரணத்தோட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாலை வந்தாலே என்ன பண்ணுவோம்? அந்தி வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி மங்களாக இருக்கும். நல்லா கண்ணு தெரிஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த நேரத்துல குந்தி கலங்கி மதிமயங்கி எப்படி ஆகணும்? தொந்தி சரிய மயிறு வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இத தொங்க முருகை தடிமேல் பரமகளி நகையாடி தொண்டு கிழவன் இவன் ஞானன இருமல் திங்கள் எனமுன் முறையே உளர விழி துஞ்சு குருடுபடவே செங்குடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமையுருவே தனையும் இளமைந்த உடமை கடனேதன உடுக துயர் மேவி மங்கை அழுது விடவே யமபடர்கள் நின்று சர்வமளவே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மகிழின் இசை வரவேணும் என்று திருச்சீரவாய் சிறப்புகள்ல இந்த கடைசி நேரத்துல எப்படி ஆகும் அப்படிங்கிறது என்ன? தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய. தந்தம்னா பல்லு ஆடு இல்லையா, எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? நம்ம இசையா பாடிட்டு போவோம், நம்மளை பத்திதான் பாடி அருகுணி பணியனே எப்படி இந்த உயிர் உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சிறப்புகள்ல நிறைய சொல்லியிருக்காரு. இன்னும் சிறப்பாக அவர் நிறைய சொல்லுவார். அப்படி இந்த உடம்பெல்லாம் நரைச்சு போய் உடல் சுருங்கி போய் பல்லெல்லாம் ஆடி பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே நகை ஆடுவாங்களாம்.
வயசாயிடுச்சு உனக்கு, இன்னைக்கு உண்டு தானே, என்னையா உனக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி. அப்படி மருமகளின் நகைய தொண்டு கிழவன் இவன் ஆன இருமல் கிண்கள், இந்த இருமல் இருக்கு இல்லையா, அதை கூட சொல்ல எப்படி இருமுவாங்க அப்படின்னு. குழற வெளினா அப்படியே வாய் குளரும், கண்ணு அப்படியே சொருகும் இல்லையா, மேல போகும் இல்லையா. நம்ம பார்த்து எல்லாருமே பார்த்திருப்போம். நமக்கும் அப்படிதான் ஆகும், மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் பெருமானே ஏன் கேட்கிறாருன்னு சொல்றோம். இந்த உடல் எப்படி ஆகும், அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி, புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போராக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். மலமந்தம் மடவார்கள் நடமாட முழவதிர சிலவந்தி அலமந்து மரம் ஏறி புகழ் பார்க்கும் திருவையாறு. திருவையாறு தான் என்னது, அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இப்படியெல்லாம் ஆகும்போது, அதனாலதான் நல்லா இருக்கும்போது பெருமான அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்தே சங்கத்தை மீறி செல்வா சாதனாய் எங்குற்றா என்ற போது இங்குற்றா என்கின்றாயே. அருளாளர்கள் எவ்வளவு ஆற்றுப்படுத்தி வைத்திருக்காங்க. எல்லாம் இயற்கை தான், பயப்படாதீங்க, சுவாமி நம்மள அந்த நேரத்துல வருவார். இங்க அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் தெரியுமா, வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிகை வந்து வைத்தியர் வந்து பார்த்தார், பேராது அவ்வளவுதான், சொல்றவங்களுக்கு சொல்லிருங்க, பிடிச்சதை வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். அவர் போக போறார். மைந்தர் கடன் செய்யணும் இல்லையா, மகன்கள். அப்புறம் மங்கை அழுது விடவே வந்து நெஞ்சிலே அடிச்சுட்டு விடுவான். பெண்கள் எல்லாம் கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, என்னை விட்டு போறியே, இவ்வளவு நாள் உன் கூட இருந்தனே அப்படின்னு அழுது விடவே எம படர்கள் எம தூதர்கள் வருவாங்க. வந்து சர்வ மனமே ஒழுக, மனமெல்லாம் அப்படியே உடல் போகும்போது என்ன சொல்ல முடியாது. உயிரை எடுக்கும் போது மயிலின் இசை கடிதே மயிலின் இசை வர வேணும். என் உயிர் போகும் தான், இந்த உடல்ல நிரந்தரமா இருக்க முடியாது. ஆனா அந்த உயிர் யமன்கிட்ட போக கூடாது, உன்கிட்ட வரணும். மயிலின் இசை கடித வேகமா மயில வந்து என்ன கூட்டிட்டு போயிரு, என் உயிரை நீ கொண்டு போகணும் முருகப்பெருமான்கிட்ட கேட்கிற. இங்கேயும் அப்படித்தான், பொந்தி கலங்கி மதி மயங்கி இறந்தவரை எங்க சுடுகாட்டு கொண்டு போய் சந்தியில் வைத்து, மாலை நேரத்துலதானே சந்தி, அந்த கடமை செய்யறது இல்லையா, அது கடமை, சும்மா கிடையாது. அதனாலதான் அனாதை பிணமாக இருந்தாலும் கூட, யாருமே இல்லைன்னா கூட என்ன பண்றாங்க, போய் அங்க விட்டு ஒரு மாலை போட்டு குறைத்து செய்யறாங்க இல்லையா. அந்த மனிதாபிமானம் நமக்கு எல்லாம் உண்டு இல்லையா, செய்யணும், அது உண்டு, அது ஒரு கடமை. அப்படியாக தக்கவர் இட்ட சிந்தி. இந்த தக்கவர் என்பது என்ன, தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய பிள்ளை, தாய்க்கு தலைமகன் இல்லையா. அது ஒரு முறையில நமக்கு உண்டு, யாரு எப்ப கொல்லி வைக்கணும் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட உரியவர்கள் தான் செய்யணும் இல்லையா. அவங்க அப்படி குழந்தைகள் தான் வேற யார் செய்யலாம், அதை முடிவெடுத்து இதெல்லாம். அது தக்கவர் இட்ட செந்தி, அதை விளக்காக வைத்து சுடுகாட்டுல விளக்காக எரிகிறதா. யாரு இவ்வளவு தூரம் பேய்களோட சாமியை காட்டினாங்க இல்லையா, இங்க யாரு இருக்காங்களாம், முந்தி அமரர் முழவி ஓசை. அமரர்கள் வந்து சுவாமிக்கு முழவோசை வாசிக்கிறாங்களாம். யாரு, திருமால் வாசிப்பார், பிரம்மா தாளம் போடுவார், வாணி வீணை வாசிப்பாங்க, குறைச்சிற பூதங்கள் எல்லாம் கொடுவட்டி எல்லாம் வாசிக்கும் இல்லையா. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அம்மையார் அப்படியே சுவாமி எப்படி காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் பேய்கள் எல்லாம் நடனமாடும் கத்து அதெல்லாம் வாசிக்கும் இல்லையா. இப்போ தேவர் கணங்கள் 33 கோடி தேவர்கள் வந்து பெருமான் நடனமாடும் போது இருப்பார்கள். அவர்கள் இசை வாசிக்க பெருமான் அந்தியில் மானடம், அந்தியில் மானடம் வந்து சந்தியா தாண்டவன் சொல்றோம் இல்லையா, அந்த தாண்டவத்தை இங்க அம்மையார் குறிப்பிடுறாங்க. அம்மையார் வந்து இசை, இயல், இசை, நாடகம் முத்தமிழிலும் தேர்ந்தவர்கள், நல்ல ஆழ்ந்த புலமை உடையவர்கள் என்பதை இதெல்லாம் நமக்கு காட்டுது. அப்படி போற என்னமோ பேயை பாடிட்டு போறாங்க, எல்லாவற்றையும் அம்மையார் பாடிட்டாங்க. அப்படி மானடம் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு அலங்காடு. ஏன் இந்த நம்ம இந்த பாடல் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நிறைவு செய்யலாம். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்றேன்னா, அந்த திருக்கடை காப்பு பேரை சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்ல, ஒப்பிடை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடித்து ஒக்கொழித்து பப்பினையிட்டு பகண்டை பாட பாடிருந்து அந்நெறி யாழ் அமைப்ப. இந்த நரி வந்து ஊழையிடும் இல்லையா, அது யாழ் மாதிரி, அதான் அங்க யாழம் சொல்றாங்க அம்மையார். அப்பனை அணி திரு ஆலங்காட்டியம் அடிகளை செடித்தலை காரைக்கார்பை செப்பிய செந்தமிழ் பத்துமல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே. இந்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றோமோ அவர்கள் எல்லாம் சிவகதி சேர்வது
திண்ணம், நிச்சயமாக பெருமானுடைய திருவடி நிழலுக்கு நாமெல்லாம் செல்வோம் என்பதை இந்த பாடல் வழியாக சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஏன் அம்மையார் ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்துல திருமுறைகள்லாம் என்னென்னவோ சிறப்பா பாடும்போது இவங்க ஏன் பேய்களை பற்றியே பாடுகிறார்கள், அதுவும் சுடுகாட்டை பத்தியே ஏன் பாடணும், அங்கேயே சாமி நடனம் ஆடுவார் அப்படின்னு இருந்தா, ஊழிக்காலம் என்று ஒன்று உண்டு. எல்லா உலகம் எல்லாமே தோற்றிய திதியே ஒடுங்கி வரும். எங்க தோன்றியதோ அங்குதான் ஒடுங்கும், எங்கு ஒடுங்கியதோ அங்குதான் தோன்றும். இப்ப சுவாமி இந்த உயிர்கள் எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன உங்க சாமிக்கு தாயுமிலே தந்தையிலே தான் தனியன், தாயுமிலே தான் தனியன், தந்தையிலே தான் தனியன் ஆயிடும் காயில் உலக அனைத்தும் கற்பொடிகான் சாழலும். இந்த உலக எல்லாத்தையும் சுவாமி நினைச்சா அப்படி அடிச்சா பொடி பொடியா போயிடும். அப்பேற்பட்ட சொல்லாதீங்க அப்படி யாருன்னு. அப்படின்னா ஏன் அதை சொல்றாங்கன்னா, அவனுக்கு தாயுமிலே தந்தையிலே, ஆனா அவன் தாயும் தந்தையுமே இருப்பதால இந்த உலகத்தை இப்படி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ற வாசகர். அதனால அவன் தாய்மை குணம் அவனுக்கு உண்டு, அதனாலதான் இப்படி வச்சிருக்காரு, இப்படி இழந்தால் கூட எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியாக என்ன சொல்றாங்க, ஊழி காலத்துல இந்த உயிர்கள் எல்லாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் அப்படின்னு அப்பர் பாடுவார். இப்படி எல்லாம் இருந்தா கூட அந்த உயிர்கள் சொல்றாரு இல்லையா, சலித்து போயிட்டேன்னு சொல்றாரு இல்லையா மணிவாசகர், இழைத்து போயிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உயிர்கள் எல்லாம் இழைத்து போயிருக்கும் போது சுவாமி ஊழி காலத்துல எல்லாவற்றையும் திருமால் பிரம்மன் உட்பட அத்தனை உமையையும் உள்ளே ஒடுக்கி அதான் அப்ப பூசுறாரு இல்லையா, இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதைதான் சாம்பலாக சுவாமி பூசுவார் ஊழி காலத்துல. என்ன சொல்றாரு சுவாமி, இந்த உயிர்களுக்கு தன்னுடைய மேனியில் இளைப்பாறுவதற்கு இடம் கொடுக்க எங்கேயோ வைக்க வேண்டியதானே, ஒரு ஓரமா எங்கேயோ தானே உயிர் ஆண் உயிர்ல கிடந்து அங்கேயே போட வேண்டியதானே. தன்னுடைய எப்ப பிறவிக்கு வந்துருச்சோ எல்லா உயிர்களும் அப்படியே தன்னுடைய மேனியிலேயே அப்படி இளைப்பாற பெருமான் கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறும் போது இறைவன் இந்த உயிர்களுக்கு இளைப்பாறு இல்லையா, அந்த நேரத்தில் சுவாமி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த உலகமே அப்படித்தான். அதனால சுவாமி சுடுகாட்டுல என்ன ஆடிட்டு இருக்காரு. இன்னொன்னு, நன்னறி நாடி நயந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, யாராக இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போய்தான் ஆகணும். நல்லவர்களும் கெட்டவர்கள் யாராக இருந்தால் பாகுபாடு என்று செல்லக்கூடிய இடம், அந்த இடத்திலும் சுவாமி நமக்கு அருள் செய்கின்றார் என்பதை. ஏன்னா இந்த உடலுக்குள்ளே சொந்த பந்தங்களே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் என்ன செய்யும், எல்லாத்தையும் இழந்த உடனே உயிர் தன்னுடைய உடம்பு அதுக்குள்ள போக முடியாது. இந்த துடிக்கும் போது உயிர் அங்க போய் விட்டு எரிச்ச உடனே ஆதான் நம்ம இப்படி பார்த்து வைத்த உடம்பு எரிகின்றதே, சுட்டு போகுதே, சுடுதே அப்படின்லாம் இருக்கும்போது சுவாமி ஆசுவாசப்படுத்துற, பயப்படாத நான் இருக்கேன், அது இல்லை, அது மெய்யானது இல்லை, இந்த பிறவி மெய்யானது இல்ல, பிறவி வந்துகிட்டே இருக்கும், நீ என்னுடைய திருவடி இன்னும் உனக்கு கிடைக்கும், பார்த்துக்க, இது நிரந்தரம் இல்லைல்ல, இப்ப நிரந்தரமானதை நீ தேடல அப்படின்னு உயிர்களுக்கு அது உணர்த்தும் வண்ணமாக பெருமான் நடனமாடி உயிர்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான இடம்தான் சுடுகாடு, திரு ஆலங்காட்டில். அப்படிப்பட்ட சிறப்பை நமக்கு பெருமான் காட்டுகிறார், அம்மையாருக்கு காட்டினார், அம்மையார் நமக்கு காட்டினார் என்று சொல்லி இந்த அளவில் ஆலங்காட்டு மூத்த திருப்பதியும் நிறைவாகின்றது. திருச்சிற்றம்பலம்.